சந்தேகமே இல்ல. இதுதான் உண்மையான பவர். எல்லாருமே இதுக்கு மரியாதை கொடுத்தாகணும். இதுதான் ஆட்டோனமஸ் அல்ட்ரா உள்ளுணர்வு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி 3 கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ மொட்டை தாத்தாவும் மொட்டை கிழவியும் இருக்கிறாங்க. பாரு, மொட்டை தாத்தா கன் எடுத்து சுடுறாரு. சிலிண்டரினா வந்துட்டா. நம்ம இப்போ நேராக கேம்குள்ளே போய் கேட் எஸ்கேப் பண்ண ரெடி ஆகலாம். இப்போ நேராக எந்திரிச்ச உடனே கீழே அந்த லாக் பிக் இருக்கும், அதை வச்சு கேட்டை திறந்து நம்ம கேட்டை திறந்து இன்ட்ரோவெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட்டு நம்ம டேரெக்டாக கேமுக்குள்ளே போகலாம். அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா டைம் வேஸ்ட்டு நம்மளுக்கு அதுதான் பெஸ்ட்டு. நேரம் நம்ம இடத்துக்கு போயிடலாம். அப்படியே டக்குன்னு இந்த சிசிடிவி வேறு டேய் பார்க்காத சிசிடிவி போடா. நேராக இப்போ டே 1 வந்துருச்சு. இப்போ நம்ம நேராக நம்ம ரூமில் தான் இருப்போம். ஏன்னா அந்த கிளவி நம்மளை அடைச்சி வச்சுக்குது. அதனால் இப்போ நம்ம லாக் பிக்கு வச்சு இந்த டோரை திறந்து இப்போ நம்ம இங்கேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு பொருளை தேடி ஐயோன்னு அலைஞ்சி ஒவ்வொரு இதையும் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கேட்டை திறந்துட்டு டேரெக்டாக எஸ்கேப் பண்ணலாம். இந்த பிக்கை வச்சு ஹோல்டு பண்ணி இந்த லாக்கை திறந்து எத்தனை வேலை பாருங்கள். திருப்பிடிச்சு போன கேட்டை நம்மளை அடைச்சி வச்சுக்கிறாங்க, திறக்க மாட்டேங்குது சரியா. இப்போ நேராக நம்ம கீழே போய் சத்தத்தை தான் போடணும். இங்கே தான் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே தான் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, எதுவுமே இல்லை. நம்ம நேராக போய் அந்த மிஷின்கிட்ட போய் ஒரு கற்றுனோன்னா அது கத்தும். அது கற்றுச்சின்னா கிளவி வரும். இப்போ அது கத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ இங்கே டோரை திறந்து மூட வேண்டியது தான். இங்கே ஒரு சத்தம். இது பிளாங்க். இது தேவை இல்லை தேவைப்படும், அதனால் வச்சுக்கலாம். இப்போ நேராக நம்ம இங்கே ஒரு சத்தத்தை போடலாம். போட்டால் தான் ஏன் கிளவி வராது. இங்கே அப்படியே ஒரு சத்தத்தை போடலாமா வேணாமா எங்கே கிளவி? டக்குன்னு போ கிளவி எங்கே இருக்கிற? இப்போ வரியா? வந்துட்டான். சரி ரைட்டு. கிளவி இங்கே வந்து நிற்கிறா. அங்கே ஒரு சத்தத்தை போட்டு திரும்பி இங்கே வந்துடலாம். அப்படியே ஐயா சத்தம் போடலான்னு பார்த்தா பிளாங்க் அங்கே மாட்டுதே. சரி விடுங்க, அதை அங்கே போயிடும் அந்த சத்தத்துக்கு. இப்போ நேராக நம்ம என்ன பண்ணுறோம், நேராக எடுத்தோம் பாரு ஒரு ஓட்டம் அப்படின்னு நேராக ஓடி போகிறோம். அந்த சொட்டத்தையும் நம்ம வராமல் இருந்தால் சரி. சொட்டையை வந்துட்டான்னா நமக்கு என் மேட்ரே முடிஞ்சு. பார்த்து நடந்து போன சொட்டையை வந்துட்டான். கண்ணை வச்சு சுடுறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி நேராக ஓடி போய் நம்ம ரூமில் நம்மளே ஒழிஞ்சிக்கலாம். வரானா வந்துடுவான்னு நினைக்கிறேன். பயமாக தாங்குது. கேட்டு சத்து கேட். இப்போ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். கிளவா வரியா? சரி வா நான் வெயிட் பண்ணேன். போயிருப்பானா கைஸ்? போயிருந்தானா சூப்பர் தான். போயிடுறா. எங்கடா நின்றாகிற தம்பி? ஹலோ வேறா? போகிறான் சொட்டைக்கிழமை போகிறான். ஓகே வாசனை எனக்கு வந்துருச்சு. சாவுடா செத்த பேரை. அவ்வளோதான், கேம் முடிஞ்சு. கரெக்டாக உனக்கு எல்லாம் வாசனை வந்துருமே கிளவி. இப்போ நம்ம டே 2 வந்தாச்சு. இந்த கிளவிக்கு எங்கேருந்து தான் வருது வாசனையும். கரெக்டாக வாசனையை கண்டுபிடிச்சி வந்து அடிக்கிறாளே. கிழவனுக்கு கூட வரல. பலகை மாட்டிகிட்டுக்குதே, செவத்துக்குள்ளே பலகை ஒட்டிட்டுக்குது. திரும்பியும் கேட்டை திறக்கணுமா? திரும்பியும் இந்த திருப்பிடிச்ச கேட்டை திறந்து இங்கேருந்து போகணும். டக்குன்னு இங்கேருந்து போகிறதுக்கு டக்குன்னு இதை திறந்து அப்படியே நேராக நம்ம மேலே ஓடலான்னு பார்க்குறேன். இதெல்லாம் திறக்க வேணாம், அங்கே டைம் வேஸ்ட்டு. நேராக நம்ம பாட்டுக்கு மேலே ஓடலாம். இங்கே யாரா இருக்கிறீங்களா கைஸ்? வேற ஆரியும் வந்துட்டா கிளவி. அவளுக்கு எங்கே இருக்கிற? திரும்பியும் வாசனை எனக்கு வருது. சரி வந்தா என்ன புடி. நான் ஓடி போய் ஒரு சத்தத்தை போட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். டேய் சத்தம் போடுறான் மிஷினு. அந்த கிளவி வரத்துக்குள்ளே நம்ம அப்படியே போய் ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். இங்கேயே ஒழிஞ்சிக்கலாம். அந்த கிளவி கீழே போனிச்சுன்னா கரெக்டு சூப்பரு. அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த கிளவி போயிடுச்சா வரவும் மாட்டேங்குது, போகவும் மாட்டேங்குது. எனக்கு பயமாகுதே. கிளவி யூ ஆர் நியர் கம்மிங் நோ. நம்ம போகலாம் கைஸ். அந்த கிளவி வரல. பயந்து போக வேண்டியதுனா வரல. போகலாம். ரூட்டு கிளியரு. நேராக நம்ம போய் பார்க்கலாம். இருக்கிறானா
கிழவா என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது? டீ குச்சி தான் இருக்குது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லையா? இங்கே நம்ம டேரெக்டாக வெளியே போயிடலாம். வெளியே இங்கே எதாவது இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இங்கே அப்படியே டிக்கியில் ஒன்றும் இல்லை. இங்கே புல்லட்டு தான் இருக்குது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. புல்லட் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது வரைக்கும் சரி. இங்கே கல் இப்போயே பொறுக்கி வச்சுக்கலாம். வெப்பன் கீ கிடச்சிச்சின்னா அதை வச்சு நம்ம வெப்பன் எடுத்து மண்டையில் 4 போடலாம். அதுக்கு முன்னாடி கல்லை பொறுக்கிக்கிட்டே இங்கேருந்து அப்படியே போயிடலாம். இது வேறு ஷெட்டுக்கியா வேணும். அதனால் இப்போ அது திறக்க முடியாது. அதனால் இப்போ நம்ம கல் எடுத்துகிட்டு இன்னொரு ஏதாவது கல் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கலாம். அப்படியே நேரம் இங்கேருந்து போயிடலாம். சிலிண்ட்ரினா பயம்படுத்தாதம்மா, ஏம்மா பயம்படுத்துகிற? இங்கே வேறு லாக் பிக்கா, இதை வேறு பிக்குன்னு பண்ணி இதை பிக்க வச்சு நம்ம இப்போ கேட்டை திறந்து இதில் வெப்பன் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். கிடச்சிச்சின்னா சூப்பராகும். அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட செகண்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா இதோட செகண்ட் பார்ட்டும் போடலாம். உட்டும் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு டீயும் கிடச்சிச்சு. இப்போ அது தேவையில்ல. அதனால் நம்ம இதுக்குள்ளே ஏதாவது தான் பார்த்துக்கலாம். வெப்பன் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். இங்கே வெப்பன் கீ சூப்பரு, வெப்பன் கீ கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இப்படியே உக்காந்து அப்படியே மேலே போகலாம். அப்படியே நேராக அப்படியே மேலே போயிடலாம். இந்த பிளாங்கை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். இப்போ நேராக மேலே போக வேண்டியது தான். வெளியே வந்தாச்சு. இல்லை டெடி இது தேவையில்லை. அப்படியே இதில் உட்காந்துக்கலாம் ஒளிஞ்சி இருக்கிறதுக்கு. அப்படியே இங்கேருந்து போயிடலாம். அப்படியே கிளவன் இங்கே வராமல் இருந்தால் அப்படியே நம்ம மேலே போகலாம். ஹலோ, இங்கே யாரும் இல்லை. அதனால் நம்ம மேலே பத்திரமா போகலாம். கிளவா ஆர் யூ ஹியர்? நோ. அதனால் நம்ம பாட்டுக்கு இந்தாண்ட பிளாங்கை வச்சு அப்படியே உக்காந்து பத்திரமா அந்தாண்ட போயிடலாம். போயிட்டு அங்கே எதாவது பொருள் இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணிடலாம். சூப்பரு, பிரிட்ஜுக்கான கிராங்க்கு கிடச்சிருச்சு. ஒரு இது உருப்படியாக ஒன்று நடந்துடுச்சு. அப்படியே நம்ம கீழே குச்சி அப்படியே எலிவேட்டரில் அப்படியே போயிடலாம். நம்மளும் போயிடலாம், அதையும் கூப்பிட்டு போயிடலாம். அப்படியே இதை போட்டு அப்படியே பட்டனை ஒரு தட்டி அமுத்துனா அது எங்கேருந்து வருதோ. சிலிண்ட்ரினா பயந்து போயிட்டேன். சிலிண்ட்ரினா பயமுறுத்துது கைஸ். எலிவேட்டர் கீழே வந்துருச்சா? இப்போ நம்ம கீழே போகிற டைம் வந்துருச்சு. ஆனால் எப்படி போகிறது? அதை பார்த்து பொறுமையாக போய்க்கலாம். யாரும் இல்லை. இந்த டைமில் தான் அதை குதிக்கணும். ஐயோ, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். கீழே போட்ட வீல் கிராங்க் காணோம். என்ன பிரச்சனையோ சரி, அது கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி நம்ம நேராக மேலே போய் இந்த டெடி பேரை வச்சுட்டு அடுத்த வேலைக்கு பண்ணலாம். யாரும் வரலை அது வரைக்கும் சரி. இங்கே யாரும் இல்லை. வீல் கிராங்க் அங்கே இருக்குது. வீல் கிராங்க் கீழே தான் நான் போட்டேன், மேலே எப்படி வந்துச்சு? சரி, அது வந்துட்டு போகுது. அதுக்குள்ளே நம்ம இந்த இதை வச்சுட்டு சிலிண்ட்ரினா தர சாவியை எடுத்துகிட்டு போயிடலாம். சிலிண்ட்ரினா ஒரு சாவி கொடுப்பியா? டக்குன்னு கொடுத்தீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன். அதுக்குள்ளே வாய் வேறு பொக்க வாயாகுது. ஒரு பள்ளியும் காணோம். எதாவது போடு. சேஃப் கீ இது யூஸ் ஆகும். அதுக்கு முன்னே நம்ம இங்கே எதாவது இருக்குதான்னு சும்மா செக் பண்ண. இங்கேருந்து போட்டால் ஏதோ ஆகும். இங்கேருந்து அப்படியே போய் நேராக அப்படியே பட்டன் அமுத்திட்டு நம்மளும் பட்டன் கூடயே சேர்ந்து போயிடலாம். சரி, பட்டன் கூட இல்லை, நம்ம அப்படியே இங்கேருந்து குச்சிடலாம். இங்கேருந்து குச்சி அப்படியே ஒரு கீழே குச்சி இங்கே வந்து சேஃப் கீ யூஸ் பண்ணோம். அதுக்கு தான் இங்கே வரணும். சூப்பரு, மொட்டை கிழவன் தூங்கிட்டு இருக்கிறான். கன்று கிடச்சிடுச்சு. இந்தாடா மொட்டை தலையா, தூங்கிக்கிட்டே தூங்கிட்டான். இப்போ கிழவு வந்தால் அவளும் நடந்துக்கிட்டே தூங்கிடுவா. இப்போ ஒருத்தன் படுத்துக்கிட்டே தூங்கிட்டான் ஒரே அடிக்கா. இவன் நடந்துக்கிட்டே தூங்கிட்டா ஒரே அடிக்கா. எல்லாம் இப்படியே தூங்குங்கடா, எல்லாம் இப்படியே தூங்குங்க. இப்போ நம்ம மேலே போகிறதுக்குள்ளே இந்த ட்ராப் வேறு அவனும் போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே எதாவது இருக்குதா இந்த டப்பாவில்? ஒன்றும் இல்லை. சரி, புல்லட் ரீலோட் பண்ணிக்கலாம், அது யூஸ் ஆகும் அடுத்த டைம். இப்போ நேரம் நம்ம மேலே போய் காக்கா கிட்டே என்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம். காக்கா கிட்டே இருக்கிற பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த காக்காவை என்னாலும் சுடதான் போகிறோம். தேவையோ ஏதோ ஷெட்டுக்கு மாதிரி இருக்குது. காக்காக்கு சோழி மூஞ்சி. இப்போ இந்த கன்னை இங்கே போட்டோன்னா அது இங்கேயே நின்றுக்கும். டக்குன்னு அப்படியே இந்த ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் அப்படியே பக்கத்தில் போய் அப்படியே ஒரு தூக்கி போடு. கரெக்டாக தூக்கி போட்டு
அப்படியே நம்ம போயிட்டு அப்படியே கீழே போயிடலாம். அப்படியே கீழே பொறுமையாக உக்காந்தே போகலாம். உக்காந்து போய் இப்போ நம்ம போடாடே இப்போ நின்று திரும்பி கீழே போய் அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம அடுத்த வேலை சேஃப்கி எங்கடா, சாரி சேஃப்கி எங்கே போட்டேன், சொட்டையும் கிளவங்கிட்ட இங்கே தாங்க படுத்துக்கிட்டே படுத்தவங்க காணாமல் போயிட்டானே. சரி சேஃப்கி எடுத்துகிட்டு போயிடலாம். செத்து போனவனை படுத்துக்கிட்டே சாவடிச்சிட்டோம். பேட்லாக்கி இது யூஸான்னு தெரில, சரி யூஸ் ஆகுன்னே வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்மளுக்கு தேவை சேஃப்கி திறக்கிறது. இதை இப்போ போய் திறந்துடலாம். இதுக்குள்ளே என்ன கிடைக்குது, உருப்படியாக ட்ரெயின் கீ, தேவையில்லா பொருள், இங்கே ஒளிகிற இடம், இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ளஷ் பண்ணுறது, ஃப்ளஷ் பண்ணு, ஃப்ளஷ் ஆனிச்சேன்னே தெரியலையே. இப்போ அடுத்த பொருள் வீல் கிராங்க், பிரிட்ஜு கிராங்க்கு. இதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கீழே குதிச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே நின்று அப்படியே வெளியே வந்து அப்படியே லெஃப்ட் ரைட்டு கல், இந்த கல்லை அப்படியே பொறுக்கி அப்படியே திரும்பி வளைஞ்சி திரும்பி அப்படி போய் இங்கே ஷெட்டுக்கு எடுத்து அப்படியே இந்த பூட்டை திறந்து இதில் வந்து பார்த்தா தேவையில்லா ஒரு உதவாகிற ஆக்சிலேட்ரு. அதனால் திரும்பி அந்த பிரிட்ஜு கிராங்கை எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டுன்னு போய் அப்படியே லெஃப்ட்டு வளைஞ்சி அப்படியே யூட்டன் அடித்து அப்படியே ஸ்ட்ரைட்டு போய் அப்படியே இந்த பிரிட்ஜு கிராங்கை வச்சு ஒரு சுற்றினோன்னா அது திறக்கும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலை பார்க்குறதுக்கு மேலே போகணுமா கீழே போகணுமான்னு முடிவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இங்கேருந்து நம்ம நேராக ஓடி போய் உள்ளார போய் இங்கே போய் அங்கே போய் இந்த வெப்பனுக்கு எடுத்து அப்படியே மேலே போய் வெப்பனுக்கு யூஸ் பண்ணோம். அதனால் நம்ம நேராக பொறுமையாக அப்படியே மேலே போய் அப்படியே வந்து அப்படியே நேராக வெளியே போகலாம். போ வந்தாச்சு. வெளியே வந்த உடனே இந்த வெப்பன் கீயை எடுத்து அப்படி போய் கிளவி பத்துரா. இப்போ மேலே போன கிழவன் கீழே போன கிளவி, சும்மா தான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதே நடந்துச்சே. தூங்கியாச்சு. இங்கத்தானா வந்தான், எங்க காணாம போயிட்டான்? இப்பதானே இந்த ரூம்குள்ள வந்தான், எங்கடா அவன்? சரி ஏதோ நம்மளுக்கு மன பிரம்மம், சரி நம்ம அப்புறம் வரலாம் போயிட்டு. டேய் ஆளுக்கு வாசனை எனக்கு வந்துச்சு, எங்க இருக்கிற நீ முன்னாடி வாடா. டேய் வாசனை வருது, எங்க இருக்கிறேன்னு சொல்றா. வாசனை வந்தால் வந்துட்டு போகுது. இப்போ நான் போகிறேன், பாய் கைஸ். இப்போ நேராக நம்ம பொறுமையாக அவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அப்படியே நேராக பத்திரமா அப்படியே கீழே போகலாம். பார்த்து தான் பொறுமையாக போகணும். போ அவ்வளோதான், யாரும் இல்லை. இப்போ நேராக நான் போய் வெப்பனை போட்டு வெப்பனை எடுத்து அப்படியே எங்கடா இருக்கிறீங்க மொட்டை சாப்பிடா, இன்னொரு மொட்டைக்கு மொட்டை அடி. இப்போ கிளவி வேர் ஆர் யூ, கம் ஹியர். எங்கடி மொட்டை கிளவி? என் பூசனை போட்டான், அவனை வெட்டாம விட மாட்டா. எங்கடா இருக்கிற? டேய் ஆளுக்கு நீ தானே என் புருஷனை அடிச்சது, நில்றா அவன் அடி. ஐயோ என்னையும் அடிச்சுட்டியா? இந்த கிழவனுக்கு வேறு வேலை இல்லை. இப்போ நம்ம இந்த நவுறு அடி கிளவி ஒன்று கிழவன் ஒன்று. இப்போ நேராக இந்த வெப்பனை எடுத்துகிட்டு வெளியே போய் அப்படியே இங்கே கல் வேறு பொறுக்கணும். எங்கே கல்லை காணோம். கல்லுக்கு பதிலாக புல்லட் எடுத்து அடிக்கலாங்க இதில். அப்படிலாம் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய டெக்னாலஜி இன்னும் வரல. அதனால் நம்ம பழைய டெக்னாலஜியாகவே யூஸ் பண்ணிவிட்டு இந்த கல் எடுறா. ஸ்டோன் ஒன்றே. இப்போ ரெண்டாவது ஸ்டோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ரெண்டாவது ஸ்டோனை எடுக்கணும். அந்த ரெண்டாவது ஸ்டோன் எங்கேயுமே இல்லை. மினுமினுக்கிற கல் அங்கே இருக்குது. அதுக்கு நேராக அப்படி போய் இதையும் எடுக்கலாம். இன்னொரு ஸ்டோனும் வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டோன், ஆனால் அது இல்லை. சரி அது வந்தால் என்ன, வரலன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே போய் கல் போடணும். சரி கல்லை உடைக்கலாம். இப்போ இங்கே தான் இருக்குதா, இங்கே ஒளிகிற இடம் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம கீழே போகலாம். மிஷினை வேறு உடைக்கணும். சரி அது அப்புறம் கூட உடச்சிக்கலாம். அது கிடக்குது, அது உடச்சா என்ன, உடைக்கலன்னா நம்ம கண்ணாடியை உடைக்கலாம். அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட். இப்போ நேராக கண்ணாடியை அடி. கண்ணாடி உடஞ்சி. கையில் குத்திருந்தா பார்த்தடே. சூப்பரு, ஃப்யூஸு கிடச்சிருச்சு. இன்னொரு வேலை முடிஞ்சிச்சு, ஃப்யூஸு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து போகலாமா இல்லை இங்கே வெயிட் பண்ணலாமா என்னன்னு இப்போ வெயிட் பண்ணிட்டு போகலாம்.
இப்போ நம்மளை கிராணி பார்த்துருச்சு, அதனால் இங்கேருந்து தப்பிச்சுருந்தான்னு வந்துட்டோம். இப்போ இந்த கேபிள் வேறு எடுத்து ஃபிட் பண்ணோம். பார்த்து பொறுமையாக இதை பண்ணோம், அப்போ தான் ஃபியூஸ் ஒர்க் ஆகும். கிளவி வரலையா? நான் வரேன் கிளவி. எங்கே இருக்கிறா? இங்கே எங்கேயோ ஒளிஞ்சிருந்தீங்கன்னா வந்துடு, நீயே வந்துடுமா. எங்கே கிளவியை காணோம் கைஸ். கிளவி வந்துடுவான்னு பயமாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்குது. இந்த எஸ்கேப் முடிக்க இன்னும் 2 பொருள் தான் ஃபிட் பண்ணோம். ஒன்று இந்த கேபிள், ஒன்று ஃபியூஸ், ஒன்று பட்டன். அடுத்தது நம்ம கேட் எஸ்கேப் பண்ணி முடிச்சிடுவோம். அதனால் இப்போ நம்ம மேலே தான் போனோம். கிளவி இருக்கிறியா? இருந்தீங்கன்னா நீயே வந்துரு. ட்ராப்பு போட்டு எனக்கு ஆப் வைக்கலான்னு போயிறியா கிளவி? தாய் கிளவி எனக்கு ஆப்பு வைக்க பார்க்குறீ. நம்ம கல் எடுத்துக்கலாம் ஐஸ். இப்போ நேரம் நம்ம போய் இந்த கேபிளை ஃபிட் பண்ணோம். இங்கே ஒரு கல்லுக்குது, அதை எடுத்துக்கலாம், யூஸ் ஆகும். திடீர்னு அந்த கிளவி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அடிக்க யூஸ் ஆகும். இந்த கேபிளை ஃபிட் பண்ணிட்டு விட்டுடு, இதை ஆன் பண்ணிவிட்டு அப்படிங்கிறது போயிடலாம். இப்போ அடுத்த வேலை ஒன்றே ஒன்று, ஃபியூஸை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு இப்போ நம்ம கீழே போகணும். அதனால் நம்ம நேராக கீழே போகலாம். ஐயோ மொட்டை தாத்தா, வாங்க தாத்தா. ஆளுக்கு எங்கடா போற? நில்றா, டேய் ஓடாதரா, என் கையில மாட்டினீங்கன்னா அவ்வளோதான் நீ. டேய் முடிஞ்சா புர்றா கிளவா, வாடா டேய் புர்றா, தைரியம் இருந்தால் புர்றா. நான் வீட்டை விட்டே பார்ப்பறேன், இப்போ வந்து என்னடா பிடிக்க போகிறேன் என்ன. நேரம் நம்ம போயிட்டு இந்த டோருக்குள்ளேருந்து இந்த ஃபியூஸை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம நேராக மேலே போனோன்னா அந்த கிழமை வருவான். அதனால் நம்ம பார்த்து இங்கேயே இருக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம டேரெக்டாக வெப்பனை எடுத்து அவனை அடித்து முடிச்சுட்டு கிளம்பலாம் இந்த விட்டு. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக போக முடியும். கிளவா வா பார்க்கலாம், வந்தீனா என்கிட்ட அடி வாங்குவ. கிளவி வாடி, கிளவி சாவடி, முன்னாடி வரா கிளட்டு பாயல. வா கிளவா. எவன்டா அது என் பொண்டாட்டி அடிச்சது? டேய் நான் தானே அழகு கேமிங் முடிஞ்சேன், நான் வந்து அட்ரா. டேய் வாடா கிளட்டு பாயல, நானே வரேன். இல்லை நீ என்ன வரது, நானே வரேன். கிளட்டு பாயல வண்டியா, இந்தா வாங்கிக்க, வாய் அடி. இப்போ நம்ம நேராக போய் ஃபியூஸ் எடுத்துடலாம் கைஸ். கிளவி வேறு படுத்துட்டுக்கிறா நடு வீட்டில் படுத்துட்டுக்கிறா. பெட்டு அவ்வளோ பெட்டில் வச்சுக்கிறான். அத்தனை பெட்டு வச்சுக்கிறீங்க கிளவி, அத்தனை பெட்டு வச்சுக்கிட்டு இந்த நடு வீட்டில் படுக்கணுமா? ஐயய்யா, நேராக பெட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம அவள் பெட்லேருந்து இங்கே வரத்துக்குள்ளார நம்ம இந்த ஃபியூஸை வச்சுட்டு இந்த கேட்டை விட்டு போகலாம். இந்த கிழமை பயம்புறுத்திட்டாங்க கைஸ். ஒரு செகண்டுக்கு திடீர்னு மூஞ்சி முன்னாடி வந்துச்சு, பயந்துக்கிட்டேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஃபியூஸை வச்சுட்டு இந்த பட்டனை அமுத்திட்டு கேட்டு க்ரீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து நேராக மேலேருந்தே கீழே குச்சிடலாம். நம்மளுக்கு தேவையில்லா வேலை. அதனால் நம்ம டேரெக்டாக இங்கேருந்து அப்படியே உட்காந்து போயிடலாம். எதுக்கு நம்ம பொறுமையாக மேலேருந்து இறங்கி படிக்கலேருந்து இறங்கி போகிறதுக்கு. ஐயோ மூஞ்சி உடஞ்சிச்சு, சில்லி மூக்கு உடஞ்சிச்சு. நேராக இங்கேருந்து குச்சி அப்படியே போயிடலாம். கிராண்ட்பா பாய். அடுத்த டைம் வந்து பார்க்குறேன் ட்ரெயின் எஸ்கேப்பில். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தொட்டு ஆல்னு தொட்டுங்க. அப்போ தான் என் வீடியோ மறக்காமல் வரும். மறக்காமல் கமெண்டில் கிராணி 3 Part 2 நான் போட்டிங்கன்னா நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணி காமிப்பேன். இதோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.